إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹஜ் என்கிற அந்த அத்தியாயத்தின் முதலாவது வசனத்திலேயே யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய இரட்சகனை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், இன்ன ஜல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், நிச்சயமாக அந்த கியாமத் நாளினுடைய அனர்த்தம் என்பது, இந்த ஜல்சலா என்பது அனர்த்தம், நடுக்கம், நிலநடுக்கம், அதிர்வு, அதிர்ச்சி என்ற அர்த்தத்தை எல்லாம் உள்ளடக்குகின்றது. இந்த கியாமத்து நாள் ஏற்படும் போது ஒரு பாவரி ஒரு நிலநடுக்கம் ஏற்படும். அப்போது மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த கியாமத்து நாளுடைய அனர்த்தம் ரொம்ப பிரமாண்டமானது, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما أرضعت, ஒவ்வொரு பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் அந்த திடுக்கம், அந்த நில அதிர்வு ஏற்படுமாக இருந்தால் தாங்கள் பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை ஒவ்வொரு பாலூட்டிகளும் மறந்து விடுவார்கள். மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும். இந்த உலகத்திலேயே பாசத்தின் ஒரு உச்சகட்டத்தை பார்ப்பதாக இருந்தால் பாலூட்டக்கூடிய தாய் அந்த பாலூட்டக்கூடிய பிள்ளை மீது, குழந்தை மீது, அந்த பால் குடிக்கக்கூடிய அந்த குட்டி மீது, கன்று மீது பாசம் அதிகமாக இருப்பதை காணலாம். ஒரு திடுக்கம், ஒரு பயங்கர சத்தம் வந்துவிட்டால், ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டால் மற்ற எல்லாத்தையும் விட அந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாகத்தான் அந்த தாய் இருக்கக்கூடிய நிலைமையை நாம் போய் பார்க்கலாம். ஆனால் அந்த அதிர்ச்சி ஆபத்தானது, அந்த அதிர்ச்சி கடுமையானது. பால் ஊட்டக்கூடிய அந்த தாய் கூட பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை மறந்து விடக்கூடிய அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சி என்றால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அது மாதிரியாக ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் தங்களுடைய கர்ப்பத்தை பெற்றெடுத்து விடுவார்கள், அபோசனாகி. ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் தங்களுடைய கர்ப்பத்தை அதிர்ச்சியில் அபோசனாகுவது நம்ம எல்லாருமே பழக்கத்திலே பார்த்த ஒன்றுதான். சென்ற சுனாமியிலே அதிகமான சிசுக்கள் வீதிகளிலேயே இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அது அபோசனாகுவது ஒரு அதிர்ச்சி, பேர் அதிர்ச்சி என்பது ஒரு கர்ப்பிணி தாய்க்கு ஏற்படும் போது கற்பம் கலைந்து விடுவது இயல்பானது. அதை அல்லாஹ் தஆலா அவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறான். பால் ஊட்டக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை மறந்து விடக்கூடிய அதிர்ச்சி, கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய கற்பம் கலைந்து விடக்கூடிய அதிர்ச்சி. சுகாரா, அதையே மனிதர்களை எல்லாம் போதையில் இருப்பவர்களை போன்று நீ பார்ப்பாய். போதையில் இருப்பவன் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருப்பான். பக்கத்துல யாரு இருக்கா, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம கட்டி இருக்கிற வேட்டி இருக்குதா, விழுந்துட்டா, எதையுமே கவனிக்காம நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், யாரு நம்மளை பார்க்கிறாங்க, இது எதையுமே பார்க்காத ஒரு நிலைமைதான் அந்த போதை. அந்த போதையில் இருக்கக்கூடியவர்களாக மக்களை நீ பார்ப்பாய். ஒமாஹும்பி சுகாரா, ஆனால் அவர்கள் மதுவருந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு பேர் அதிர்ச்சி தான் அந்த கியாமத்தினுடைய நாளினுடைய அந்த அதிர்ச்சி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரா அல் ஹஜ்ஜிலே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த நிலநடுக்கம் என்பது அந்த மறுமை நாள் நெருங்கும் போது, அந்த கியாமத் நாள் வரும்போது ஏற்படக்கூடிய அந்த நிலநடுக்கம் என்பது கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணுடைய நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அண்மையிலே ஏற்பட்ட இந்த துருக்கி போன்ற நாடுகளிலேயும் அது அண்மைக்கு உள்ள அந்த நாடுகளுக்கு ஏற்பட்ட
இந்த புவி அதிர்ச்சியினால், இந்த நிலநடுக்கத்தினால் அங்கு நடந்த ஒரு கோர விபத்தை நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். 15,000 20,000க்கு மேற்பட்ட உயிர்கள் இன்னும் மடிந்து கொண்டிருப்பது ஊர்ஜிதமாகி கொண்டிருக்கிறது. அந்த கட்டடங்களுக்கு இடுபாட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை உயிர்கள் இருக்கிறது என்பது கணக்கெடுக்கப்படாத ஒன்று. எத்தனை பேர் பல நாட்களுக்கு பிறகும் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கடுமையான, எல்லோருமே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஒரு சின்ன அதிர்ச்சி இருக்கிறது என்றால், அந்த கியாமத்தின் நாளுடைய அதிர்வு எவ்வளவு கடுமையானது. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி சொல்லுகிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டக்கூடிய ஒரு அதிர்வு. இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளின் அடையாளங்களை சொல்லி காட்டுகின்ற போது கொலைகள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். கியாமத் நாள் என்பது கொலைகள் அதிகரிக்காமல் கியாமத் நாள் நெருங்காது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், நில அதிர்ச்சிகள், இந்த ஜல்சால் என்று சொல்லக்கூடிய இந்த நில அதிர்வுகள் அதிகமாகும் கியாமத் நாள் நெருங்கும் போது என்று சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்தோனேசியாவில் இன்றைக்கு நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறார். கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலிலே 4 பேர் மரணித்ததாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு அதிர்ச்சி. இப்படி நிலநடுக்கங்கள் அதிகமாக கொண்டிருப்பது கியாமத் நாளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அல்லாஹ் தஆலா இதை சொல்லி நமக்கு என்ன எதிர்பார்க்கிறான், இதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மை. நமக்கு இன்னும் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய நம்முடைய பராக்கின் காரணமாக, நம்முடைய வேலைப்படுத்தலின் காரணமாக, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் காரணமாக நாம் அல்லாஹ்வை மறந்து விடுவோம். தொழுகையிலே பொதுவோக்காக இருக்கிறோம். நாம் தௌபா செய்ய மறந்து விடுகிறோம். இஸ்திக்பார் செய்ய மறந்து விடுகிறோம். தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்களை நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய சொத்துக்களுக்கு கணக்கு பத்து ஜக்காத்து கொடுக்கிறோமா? மரணைக்கு தயார் தானா? ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது நாம் மரணத்துக்கு தயாராக இருக்கிறோமா என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் நாடியபடி நம்ம எல்லோருக்குமே மரணம் வந்து சேர்ந்துவிடும். அல்லாஹ் எழுதிய எழுத்து நடந்துதான் ஆகும். அதை யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய எழுத்து நடக்கும். அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே சொல்லி காட்டுறார், ஒவ்வொரு உயிருக்கும் என்ன நடக்கும் என்பதும், இந்த பூமியில் என்ன நடக்கும் என்பதும் உங்களை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எழுதிவிட்டான் என்று சொல்லி காட்டுறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்னா, இன்ன ذلك على الله يسير, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப இலகுவான ஒரு விடயம்தான் என்று சொல்லிவிட்டு லிகைல தர்சவல மா ஃபாத்தக்கும் இருக்கிறார். உங்களுக்கு தப்பி போனதில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக, வல்ல தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்ததில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருப்பதற்கு. இது அல்லாஹ்வுடைய எழுத்து. அல்லாஹ் எழுதினது நடக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எழுத்து நடக்கும். நாம் எப்போது மரணிக்கிறோம் என்று அல்லாஹ் எழுதினானோ அது நடக்கும். நாம் மரணிப்பது என்பது நாம் பிறப்பதற்கு முன்னாலே எழுதப்பட்ட ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் அஹ்மதிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த மனிதன் வானம் பூமி இதையெல்லாம் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா என்ன நடக்கும் என்பதை எழுதிவிட்டான் என்றால் நாம் மரணிப்பது என்பது எழுதப்பட்டாச்சு. ஆனால் நாம் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்ற அந்த வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஜும்மாவில் அந்த வார்த்தை நமக்கு ஓதப்படவில்லை கேளுங்க. ஒவ்வொரு ஜும்மாவிலும், ஒவ்வொரு உபன்யாசங்களிலும், ஒவ்வொரு தர்பியா நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு குடும்ப தர்பியா நிகழ்ச்சிகளிலும் உரையாற்றக்கூடிய உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம் இல்லாமல் மரணிக்க வேண்டாம். மரணம் என்பது நம்முடைய இஷ்டப்படி நடப்பதல்ல, நமக்கு எழுதப்பட்ட நேரத்தில் நடக்கும். அது நடக்கும் போது நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முஸ்லீம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா என்பதுதான். நம்முடைய சொத்துக்களுக்கு வரி கட்டி விட்டோமா? நம்முடைய சொத்துக்கள் ஹலாலாக இருக்கிறதா? நம்முடைய மனைவி மக்களிடத்திலே நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வேலையாட்களிடம் நல்ல முறையில் நடக்கிறோமா? நாம் யாருக்காவது அநீதி செய்து இருக்கிறோமா? அல்லாஹ் இப்போது நம்முடைய உயிரை கைப்பற்றினால் நமக்கு எதிராக மறுமையில் எவனாவது வாதாடுவானா? இதுதான் நாம் கேட்கக்கூடிய, நம்முடைய மனசை தொட்டு கேட்கக்கூடிய ஒரு கடைசி கேள்வி. நான் இப்போது மரணித்து விட்டால், நான் மரணித்து விட்டேன் என்ற செய்தி இன்றைக்கு உலகத்தில் அம்பலமாகிவிட்டால், என்னுடைய ஜனாசா செய்தி வந்து விடுமாக இருந்தால், என்னை பற்றி என்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்தால் நான் முஸ்லிமா இல்லையா என்பது புரிந்துவிடும். அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் நாம் நினைப்பது என்ன? ஜுப்பா போட்டிருக்க வேண்டும், தொப்பி போட்டிருக்க வேண்டும், கஸ்பமாலை வச்சிருக்க வேண்டும், பள்ளியிலேயே கதியாக இருக்க வேண்டும் என்பதா? ஒரு முஸ்லிமுக்கு வரைவிலக்கணம் என்ன?
இன்றைக்கு நம்மை கேட்டால் ஒரு முஸ்லிம் யார் என்றால் சதா பள்ளியிலேயே கிடப்பவன் முஸ்லீம் அப்படித்தானே நம்ம சொல்ல போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்றார்கள். ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை என்றால் அவன்தான் முஸ்லிம் என்றார்கள். அடுத்தவன் என்று சொல்லும் போது நாம் பக்கத்து வீட்டில் இருந்து தொடங்குகிறோம், பக்கத்தில் இருப்பவளிடம் இருந்து தொடங்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அவனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவருக்கு எந்த பிரச்சனையும் பெறக்கூடாது என்றால் நம்முடைய மனைவியிலிருந்து தொடங்குவோம். மனைவி என்னுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறாரா? என் பிள்ளைகள் என்னுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறார்களா? என் பெற்றோர்கள் என்னுடைய விஷயத்தில் திருப்தியாக இருக்கிறார்களா? அடுத்து அயலவர்களை பாருங்கள். ஒரு முஸ்லிம் என்பவன் அவனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அவன் முஸ்லிம். அவன் இடிபாட்டுக்குள்ளானால் என்ன, இடிந்து சரிந்து விழுந்த கட்டடத்துக்குள் ஷஹீதாகி போனால் என்ன, அவன் இயற்கை மரணம் அடைந்தால் என்ன, விபத்துக்குள்ளாகி மரணித்தால் என்ன, அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? மரணித்தவர்களை நினைத்து ஐயோ என்று அழப்போவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய உறவுகள் ஈமானோடு மரணித்திருக்கிறார்கள். சுபஹ் தொழுத நிலையில் மரணித்து விட்டார்கள், இஷா தொழுத நிலையில் மரணித்து விட்டார்கள். என்னுடைய சகோதரர்கள் மூமின்கள், அவர்கள் எப்படி மரணித்தாலும் சொர்க்கவாதிகள். அவர்கள் கபரிலே நிம்மதியாக இருக்க போகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே வெற்றியை கொடுக்க போகிறான் என்ற ஒரு நிம்மதியான வார்த்தை நமக்கு இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் இன்றைக்கு தலையிலே ஐயோ பாவமே, எவ்வளவு அடக்கம், எவ்வளவு கஷ்டம், தலை உடைந்து இருக்குமே, மூச்சு திணறி இருக்குமே, தடுமாறி இருப்பவர்களே என்றெல்லாம் நம்முடைய மனம் நினைக்க கூடும். ஆனால் இறுதியிலே நாம் பெருமூச்சு விட்டுக் கொள்வது என்ன தெரியுமா? ஈமானோடு மரணித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் இன்னொரு நாள் மரணிக்கத்தானே போகிறார்கள். இந்த அனைத்தும் நடக்கவில்லை என்றால் அந்த துருக்கிய முஸ்லிம்களும் இன்னொரு நாள் மரணிக்கத்தானே போகிறார்கள். ஆனால் அந்த சிரியாவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு நாள் மரணிக்கத்தானே போகிறார்கள். ஆனால் இப்போது மரணிப்பதனால் சரி, இப்போது ஈமானோடு மரணித்திருக்கின்றார்கள். கபருடைய வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும். சூரத்துல் மூமினூன் 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், பைனஹுமா பர்ஸஹுன் இலா யௌமில் யுபஅத். கியாமத் நாள் வரை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் சந்திக்க முடியாத ஒரு திரையுலக வாழ்க்கையில் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதிலே, முஸ்னத் தயாலிஸிலே வரக்கூடிய ஹதீஸ், கேள்வி கணக்கெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கும், யுனாதி முனாதி ஃபி ஸமா, ஒரு சத்தம் கேட்கும், மன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், வஃப்தஹூ லஹு பாபன் மினல் ஜன்னah, சொர்க்கத்தில் இருந்து ஒரு கதவை திறந்து விடுங்கள், யஹ்ருஜு மின் ரீஹிஹா வ தீபிஹா, அந்த சொர்க்கத்தினுடைய வனமும் வாசமும் அந்த கபருக்கு வந்து கொண்டிருக்கிறது. வஃப்ரிஷுஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்தில் இருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள், வல்பிசுஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆடையை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்படும். கபரு விசாலமாக்கப்படும். சொர்க்கத்து பூஞ்சோலையிலே இருப்பார்கள். அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், எனக்கு தந்த இன்பங்களை எல்லாம் என் குடும்பத்திடம் சொல்லிவிட்டு வருவதற்கு ஒரு அவகாசம் தர முடியுமா என்று கேட்பார்கள். மலக்குமார்கள் சொல்வார்கள், நமக்கு நம்மத்தில் அவுஸ், நீங்கள் மணமகன் தூங்குவதை போன்று நிம்மதியாக தூங்குங்கள் என்றார்கள். யாராக இருந்தாலும் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அந்த கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கிறார். உடல் சிதைந்து இருக்கிறது தான், உடல் மணலில் புதைந்திருக்கிறது தான், ஆனால் உயிர் நிம்மதியாக கபரிலே அதற்கென்று கொடுக்கப்பட்ட உடலோடு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிம்மதி நமக்கு இருக்கிறது. அதுபோதும் அல்ஹம்துலில்லாஹ், நாமும் அந்த நிலையில் என்ன அடைய போகிறோம் என்று தெரியாது. கண்டிப்பாக நாம் மூமினாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமி ஒரு பெரும் நடுக்கம் நடுங்கி விடுமாக இருந்தால், கியாமத்தினுடைய அந்த அனர்த்தம் வரும்போது இந்த பூமி ஒரு பெரும் நடுக்கம் நடுங்கி விடுமாக இருந்தால், இந்த பூமி அதன் உள்ளே இருக்கும் சுமைகளை வெளிப்படுத்தி விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வசனம் பூமி அதன் உள்ளே இருப்பதை வெளிப்படுத்தி விடுமாக இருந்தால் என்ற இந்த வசனத்தை வைத்து தற்கால உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த பூமியின் நடுக்கம் பூமியின் அடியிலிருந்து வரப்போகும். பூமியின் அடியிலிருந்து வருவதனால் தான் பூமிக்குள்ளே இருப்பது வெளிப்படும். இந்த தப்சீருடைய உலமாக்கள் சொல்கின்றார்கள், பூமியின் உள்ளே உள்ள பொக்கிஷங்கள் வெளிவரும். மரணித்திருப்பவர்கள், கபரிலே அடங்கப்பட்டவர்கள் வெளியே தூக்கி வீசப்படுவார்கள். வகாலல் இன்சானு மாலஹா, பூமிக்கு என்ன ஆயிற்று, இந்த பூமி நிலை குலைந்து போய்விட்டதே என்று மக்கள் எல்லாம் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியின் நடுக்கம் அதிகமாகிறது. இந்த பூமியினுடைய மையப்புள்ளியில் இருந்து திசை மாறி சுற்றுவது தொடங்குகிறது என்று கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு முன்னால் பல ஆர்டிக்கல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதனால் தான் பூமியின் காலநிலை மாற்றம் இருப்பது. சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு தயாராக கூடிய ஒரு நிலை உலகத்தில் உருவாகிறது என்று இஸ்லாம் இல்லாதவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள்.
நாம் முஸ்லிம்கள் கியாமத்து நாளின் அடையாளங்களாக சூரியன் மேற்கில் உதயமாகும் என்பதை நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும் அல்லாஹ்வுடைய திருமறை சொன்னதும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்க நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் உன்னதமானது, நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் இன்றைக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க நமக்கு இன்னும் பெருமையாக இருக்க வேண்டும். நாம் ஹக்கிலே இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். நாம் உண்மையில் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தியாக வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எத்தனை இனங்களாக, எத்தனை குணமுள்ளவனாக, எத்தனை கொள்கை கோட்பாடு உள்ளவனாக இருக்கிறான். நாம் எல்லாம் தேடாமலோ, முயற்சி செய்யாமலோ நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா தூக்கி அப்படியே ஹக்கிலே வைத்து விட்டார். இதுதான் உண்மை, இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ் என்று எல்லாம் அல்லாஹ் நம்மளை அப்படியே காப்பாற்றி இருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் கோடிக்கணக்காக எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால், எண்ணி பார்த்தால் மட்டும் அடங்காது என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அருள்களிலே ஆகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களில் ஆகப்பெரிய நிஅமத் நாம் ஈமான் கொண்டிருப்பதுதான் சகோதரர். நாம் ஈமான் கொண்டிருப்பதுதான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன் என்கிறான். என்றால் நிஅமத்து ஈமான், நிஅமத்து இந்த மார்க்கம். அந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நிஅமத் இந்த ஈமான். இந்த உலகத்தில் ஈமானுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காக வேண்டி ஈமானை இழக்க கூடாது. அந்த ஈமான் நமக்கு வந்திருக்கிறது. அந்த ஈமான் நமக்கு இருக்கிறது என்றால் அதை பாதுகாத்துக் கொள்வதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லக்கூடியது அடுக்கடுக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஈமானை நாம் இன்னும் உறுதியாக்கி, நாம் இன்னும் அதிலே நம்பிக்கை கூடி, நம்முடைய ஈமான் அதிகமாகி அமல்கள் அதிகமாக வேண்டும். கர்மங்கள் செய்வதும், அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும், நம்மால் முடிந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதும், அல்லாஹ்விடம் மன்றியிட்டு பிரார்த்தனை செய்வதும் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த துஆ என்பது இருக்கிறதே, அத்வா முஹுல் இபாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துஆ என்பது வணக்கத்தின் மூளை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அத்வா ஹுவல் இபாதா என்றார்கள். வணக்கம், ஒரு இந்த பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். பிரார்த்தனை நம்மிடத்தில் அல்லாஹ்வை நாம் நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய, அல்லாஹ்வோடு நாம் லயித்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம் இன்றைக்கு விடுபட்டு போகிறோம். காரணம், செல்போன் வந்திருக்கு. இந்த நேரம் இந்த போன் தொழுது சலாம் கொடுத்தா, ஒரு சலாம் கொடுத்து ரெண்டாவது சலாம் கொடுக்கிறதும், போனை கையில எடுக்கிறதும் ஒன்னா நடந்துக்கிட்டு. அதுல ஏதாவது பார்த்தோம், லைக் பண்ணிக்கணும். எத்தனை பேர் நம்மள விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் பார்க்கிறாங்க. இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். துவாக்கள் குறைத்து விடுகிறோம். துவா செய்யணும், அல்லாஹ்விடம் அழுது துவா கேட்க வேண்டும், அல்லாஹ்வோடு நாம் நெருங்க வேண்டும், அழ வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து அழுது கண்ணீர் வடிப்பது இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி லா ظில்ல யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாத வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான். அது யார் என்று சொல்லி அந்த 7 பேரை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் இருந்து ஒருவன் கண்ணீர் வடிக்கிறான். அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் இருந்து ஒருவன் கண்ணீர் வடிக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மறுமையிலே அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். என்றால் அன்புக்குரியவர்களே, இதுக்கு நமக்கு என்ன தகுதி வேண்டும்? அதெல்லாம் இருக்கிறது, தர்மம் செய்ய வேண்டும், அதுக்கு பணம் இருக்க வேண்டும். ஒரு அழகிய பெண் அவனை விபச்சாரத்துக்கு அழைத்து அல்லாஹ்வை பயந்து அதை விட்டு ஒதுங்க வேண்டும், அதுக்கும் நமக்கு வாய்ப்பில்லை. உண்மை இல்ல, இளமையில் இபாதத்தில் கழிந்தவன். நம்ம தான் இளமையை தொலைச்சிட்டோமே, இப்ப முதுமை அடைஞ்சிட்டோம், நம்ம இப்பதான் அல்லாஹ்வை நினைச்சிருக்கிறோம். அப்ப கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ்வை நினைச்சு அழு, அல்லாஹ்விடத்தில் அழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். பிரார்த்தனை செய்வோம். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். நம்மளால கொடுக்க முடிந்தது அதுதான். மகனுக்கு போனவர்களுக்காக துவா செய்வோம், பாதிக்கப்பட்டவர்களுக்காக துவா செய்வோம், நம்முடைய மனைவி மக்களுக்காக துவா செய்வோம், நமக்காக துவா செய்வோம். துவா என்பது இன்னைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத். ஒரு 1000 அல்லாஹ்வோடு நாம் உரையாடுவது மனசுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடியது. சுஜூதிலே கேட்கலாம், துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொழுகையிலே அத்தஹியாத்து ஓதி சலாம் கொடுப்பதற்கு இடையில் நாம் துவா கேட்கலாம்.
அதே மாதிரி சுஜூதிலே நாம் துவா கேட்கலாம். சுஜூதிலே நாம் துவா கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாவிடம் நெருங்க அல்லாவிடம் அழுது தொழுது துவா கேட்க கேட்க நாம் ஈமானில் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இறையச்சம் இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறோம். துவா என்ற அந்த ஒரு இபாதத்தை, அந்த ஒரு ஆயுதத்தை நாம் தூக்கி தூரமாக்கி அதை விட்டு விலகி தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு இபாதத்தாகி இந்த துவா நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாவிடம் கையேந்தி நாம் துவா கேட்கிறோம். ரொம்ப இறக்கம் உள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு வயதான ஒரு ஒருவர் தூரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். குனிந்து கூனின்று கொல்லூன்றி வந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்லி காட்டுகிறார், அவருடைய கண் புருவங்கள் கூட நரைத்து இருந்தது. மெல்ல கிட்ட வருகிறார். அந்த சபைக்கு வந்து இங்கே அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லப்படும் முகமது யார் என்று கேட்கிறார். யாருன்றே தெரியாது அவருக்கு. முகமது யார்ப்பா என்று கேட்கிறாங்க. அப்போ இவர்தான் முகமது அப்படி என்று காட்டுறாங்க. அவரை பார்த்து வந்தவர் கேட்கிறார், ஒரு மனிதன் படற்கையில் பேசுகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கிறார், நிறைய பாவம் செய்திருக்கிறார். சின்ன பாவம், பெரிய பாவம், எல்லா பாவமும் செய்திருக்கிறான். அவன் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறான் தெரியுமா? அவன் ஒருத்தன் செய்த பாவத்தை இன்றைக்கு பூமியில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் எல்லோரும் நரகம் போவார்கள். அவ்வளவு பாவம் செய்திருக்கிறான். அவனே எல்லாம் மன்னிப்பானா? கேள்வி. இவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிறாங்கிறத எவ்வளவு புண்ணியமா விளங்கப்படுத்துறாரு பாருங்க. ரொம்ப பாவம் செய்திருக்கிறார். அவர் ஒருவர் செய்த பாவத்தை இன்றைக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தலைக்கு பாதையாக பிரித்து கொடுத்தால் எல்லோருமே நரகம் போய்க்குவாங்க. அவ்வளவு பெரிய பாவத்தை ஒத்த ஆளு செஞ்சிருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பானா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பற்றி கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். கேட்கிறார், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்றும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நீ சாட்சி சொல்வாயா என்று கேட்டார்கள். உடனே அந்த வயதானவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான் என்றார்கள். வந்தவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், பெரிய பாவம் சின்ன பாவம் எல்லா பாவத்தையுமா என்று கேட்டார்களாம். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்றார்கள். வந்தவர் திரும்பினார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார். அறிவிப்பாளர் சொல்கிறார், எங்கள் கண்ணை விட்டு மறையும் வரை அவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போவதை கண்டோம் என்றார்கள். என்றால் அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு மன்னிக்க கூடியவன், கிருபை உள்ள ரஹ்மான், அருளாளன். அந்த அல்லாஹ்விடம் கேட்பதில் நமக்கு இன்னும் குறைத்து விட போகிறார். என்ன செய்தாலும் அல்லாஹ்விடம் கேட்கலாமே. நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கலாமே. கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பான். அந்த வல்லோன் ரஹ்மானை, அந்த இரக்கமுள்ள கிருபையாளனை, அந்த கஃபூருர் ரஹீமை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. பொதுவாக நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் தவறு செய்தவனை தள்ளி வைத்து பேசுவது வழக்கம். சொந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை தவறு செய்யும் போது மனைவியிடம் உன் பிள்ளைய பாரு என்றுதான் சொல்லுவோம். அவன் பிள்ளைய பாரு, நம்ம பிள்ளைதான், ஆனா உன் பிள்ளைய பாரு என்று சொல்லுவோம். உன் பிள்ளைய பாரு. நம்ம வாப்பா தவறு செஞ்சா நம்ம தாத்தா கிட்ட நம்ம சகோதரத்தை என்ன சொல்லுவோம்? வாப்பா செஞ்ச வேலையை பாருடான்றோம். என் பாப்பா செஞ்சது பாருன்னு சொல்ல மாட்டோம். நம்ம அண்ணனு கிட்ட சொல்லுவோம், அவங்க அப்பா செஞ்ச வேலையை பாருடா, என்ன பேசிக்காண்டு பாருடான்றோம். நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நல்லது செஞ்சாதான் நம்ம சேர்த்துக்குவோம். நல்லது செய்யும் போது பொண்டாட்டியே சொல்லுவோம், என் பிள்ளைய பாத்தியா, என் பிள்ளை எப்படி செய்யணும் பாத்தியா, என் பிள்ளை எப்படி படிக்கிற பாத்தியான்றோம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன்ல, ஓ மனிதர்களே, ஓ மூமின்களே, ஓ முஸ்லிம்களே என்றெல்லாம் சொல்ல அல்லாஹ் பாவம் செய்த அடியார்களே என்று அழைக்கும் போது அவனுடைய கருணையை ஒரே வார்த்தையில வழங்கப்படுத்துறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். பாவம் செய்த இன்னும் அடியார்களே என்றாங்க. தள்ளி வச்சு பேசலையே. பாவம் செய்தவர்களே என்று அல்லாஹ் சொல்லலையே. பாவம் செய்த அடியார்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க, நான் மன்னிப்பவன். இன்னல்லாஹு வல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்பவன் அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேளு, என்னிட்ட கேளுங்கிறான். அதனாலதான் பிரார்த்தனை என்பது பெரிய ஒரு வணக்கம். எந்த நிலையிலையும் செய்யலாமே. நான் வண்டி ஓடும்போது செய்யலாம்,
நம்ம வேலையில் இருக்கும்போது செய்யலாம், தொழுகையில செய்யலாம், தொழுகைக்கு வெளியில செய்யலாம், உழுக்கோடு இருக்கும் போது செய்யலாம், குளிப்பு கடமையான நிலையில் செய்யலாம், உழு இல்லாமல் செய்யலாம், உழுவோடு செய்யலாம். எந்த நேரமும் செய்யக்கூடிய ஒரே ஒரு இபாதத், எந்த நிலையிலும் எந்த திசையிலும் நாம் செய்யக்கூடிய ஒரு இபாதத் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையில் தௌபா இருக்கிறது, இஸ்திக்பார் இருக்கிறது, மன்றிட்டு மன்றாடுதல் இருக்கிறது, கெஞ்சுதல் இருக்கிறது, அழுகுரல் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் நம்முடைய எல்லா நிலையும் உள்ளடக்கக்கூடிய ஒரே ஒரு வணக்கம் பிரார்த்தனை. பிரார்த்தனை நம்மால் செய்ய முடியும். அதுக்கு பணம் தேவையில்லை, அதுக்கு வசதி தேவையில்லை, அதுக்கு ஆரோக்கியம் தேவையில்லை, அதுக்கு ஒரு புத்திசாலினம் மட்டும்தான் தேவை, நம்மளால செய்யக்கூடிய. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ வல் இபாதா, பிரார்த்தனை ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். இன்றைய சூழ்நிலையில் நாம் எந்த நிலையில் மரணிக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. எப்ப நம்ம நிலத்துக்கு கீழே வெடிக்கும் என்று தெரியாது. நாம் இருக்கக்கூடிய நிலம் எப்ப துடிக்கும் என்பது நமக்கு தெரியாது. நாம் எப்ப மரணிப்போம் என்பது தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு, ஆகால மரணங்கள், திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்றார்கள். நடந்துகிட்டு இருக்கிறது. நம்ம ஊர்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்குது. நேற்று தான் பேசிட்டு இருந்தோம், மௌத்தா போயிட்டாரு. இப்பதான் பேசிட்டு இருந்தேன், அடுத்த செய்தி வருது, அவர் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு. அப்ப எவ்வளவு மரணங்களை நம்ம கேள்விப்படுறோம். நம்ம செய்தி என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம எப்பவுமே முஸ்லீம் இல்லாம மரணித்து விடக்கூடாது. வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிம். முஸ்லீம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம். எப்பயும் நான் முஸ்லீமா இருக்கிறேன். கடன் எழுதப்பட்டிருக்க வேண்டும். சஹாபாக்கள் 3 நாளைக்கு மேல் கடனை எழுதாமல் தூங்க மாட்டார்கள். கடன் என்பது கொல்லாத ஒரு மறுமைக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஜனாசாக்களை தொழுகைக்காக நடத்துவதற்கு முன்னால் போய் நின்றால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறாரா? இல்லை என்றால் தொழுகை நடத்துவார், இருக்கிறார் என்றால் சல்லு அலா சாஹிபுக்கும், நீங்களே உங்கள் தோழருக்கு தொழுகை நடத்துங்கள் என்று போய்விடுவார்கள். என்றால் கடன் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்றைக்கு ரொம்ப சால்ட் ஆகிட்டு நம்ம நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம். கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிறோம். கடன் நம்முடைய சொர்க்கத்து பயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கு. அதனால சஹாபாக்கள் 3 நாளைக்கு மேல கடனை எழுதாம தூங்க மாட்டாங்க, மரணத்தின் பயம். அப்ப அந்த நிலையில நம்ம இருக்கணும். எப்பவுமே நான் முஸ்லீமா இருக்கணும், எப்பவுமே நான் ஈமானோட இருக்கணும். எப்ப மரணித்தாலும் அல்லாவை சந்திக்க நான் தயார். கடைசி நேர தொழுகை நான் தொழுதாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். கொடுக்க வேண்டியதெல்லாம் கணக்கு பார்த்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். எழுதுறதெல்லாம் எழுதி வச்சுட்டேன், பொண்டாட்ட சொல்லி வச்சுட்டேன், நான் மொத்தமா இன்னாரு கொடுக்கணும் கொடுத்துறேன். அந்த விஷயத்தை நான் சொல்லி வச்சுட்டேன். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செஞ்சிருக்கிறேன். நான் பாவம் செய்திருக்கலாம், தவறு செஞ்சிருக்கலாம், தௌபா செஞ்சிருக்கேன். இப்ப நான் அழுவேன், அல்லாஹ் கிட்ட கேட்டேன், அல்லாஹ் மன்னிச்சுக்கையா, அல்லாஹ் மனிதன் தானே, நம்ம தவறு செய்கிறோம். அந்த தவறுகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன் தானே, மன்னிப்பு கட்டுவோம். நம்ம மன்னிப்பு கட்டு மூமினாகவே இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும். நாம் எந்த நேரமும் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலை அதுதான். எப்போ வேணுமென்றால் நமக்கு மரணம் பெறலாம் என்பதை கண்ணூடாக காணக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு வெளியிலே நம்முடைய செயற்பாடுகள் இருந்தால், இன்னும் நமக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குமாக இருந்தால், இன்னும் நாம் ஒரு விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்னும் நாம் வட்டி கொடுக்கல் வாங்கலிலே இருக்கிறோம் என்றால், இன்னும் கடன் கொடுக்கல் வாங்கல், இன்னும் மோசடி, இன்னும் ஏமாற்று, இன்னும் பொய், இன்னும் புரட்டு, இன்னும் தொழுகையில் பொடுபோக்கு என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலைமை ரொம்ப ஆபத்தானது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பாலைவனத்தில் ஒருவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இடையிலே ஒரு மரத்தின் நிழலை அவன் சந்திக்கிறான். பாலைவனம் பயணம் என்பது உங்களுக்கு தெரியும். பாலைவன பயணம் என்பது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு தண்ணி. இடையிலே ஒரு ஹோட்டல் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், அந்த தண்ணி வாங்கி குடிக்கலாம்ங்கிறதெல்லாம் கிடையாது. இப்பவே நம்ம இந்த நாட்டில் வாழ்றதாம ஒரு பெரிய பாலைவனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கரடு முரடான கடுமையிலான மணல் புயல் அடிக்கக்கூடிய அந்த பாலைவனத்துல அவன் பயணிக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தை தொங்கி கொடுக்கக்கூடிய உணவும் தண்ணீரும் தான் நம்முடைய வாழ்வாதாரம். அந்த பயணம் என்பது அந்த ஒட்டகத்துல மட்டும்தான் போக முடியும், இறங்கி எல்லாம் நடக்க முடியாது, கால் புரண்டு. அப்படிப்பட்ட ஒரு பயணத்துல நிழல் கிடைப்பது என்பது பெரிய ஒரு அறிவு.
ஏதோ பாலைவனத்துல ஒரு மரம் இருந்து கொஞ்சம் நிழல் கிடைச்சோடனே சந்தோஷத்துல இறங்கி தூங்கிடுவான். கண்ணை விழிச்சு பார்க்கும்போது அவனுடைய ஒட்டகத்தை காணோம். ஒட்டகம் நடந்துடுச்சு. அவனால அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தண்ணீர், உணவு எல்லாமே அந்த ஒட்டகத்தோடு தொலைஞ்சு போச்சு. அவனுக்கு இந்த மரணத்தை தவிர வர எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவன் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலையில திக்கு முக்காடி போய் அங்கேயே நின்று அவன் அப்படியே அந்த ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில மூச்சையாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். திரும்ப கண்ணை விழிச்சு பார்க்கிறான். பக்கத்திலேயே ஒட்டகம் நிற்குது. அவனுக்கு பார்க்கிறான். அவனுக்கு தேவையான தண்ணீரும் உணவும் அந்த ஒட்டகத்திலேயே இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சந்தோஷ மிகைப்பால் அவன் சொல்லி காட்டுகிறான், யாரோ அந்த அழகிவான இறைவா, நீ என்னுடைய அடியா, நான் உன்னுடைய எஜமானிக்கு மாற்றி சொல்லியிருக்கிறான். சந்தோஷ மிகைப்பில நீ உளவிட்டான். அவன் என்ன சொல்லணும்? நல்லா, நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடியா, உனக்கு திருப்பி தந்துட்டு சொல்லணும். அவன் ரொம்ப சந்தோஷத்தினால என்ன பேசுவோம் என்று தெரியாம, யாரெல்லாம் நீ என்னது அடிமை, நான் உனது எஜமான்னு மாற்றி சொல்றான். அந்த அளவை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கிறத தடுமாற்றத்தை வச்சே சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் இப்ப சந்தோஷப்பட்டதை விட ஒரு பாவம் செய்து ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி தௌபா செய்யும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்றால், நம்ம ஏன் அல்லாஹ் கிட்ட கேட்க, நம்ம ஏன் அல்லாஹ் கிட்ட திரும்பக்கூடாது? தவறு செஞ்சுட்டு நம்முடைய தப்பு பண்ணிட்டு விட்டுருவோம். அந்த தவற விடுவதற்கு, அந்த பாவத்தை விட்டு விலகிறதுக்கு ஷைத்தான் நம்ம கிட்ட சில ஊடுருவில போடுவார். ஷைத்தான் என்ன போடுவாங்கன்னா, நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்ட, நீ ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்ட, அவளை நீ ஏமாத்தினதா பேசுறாதா, அவளை ஒன்னும் நம்பிக்கிட்டு இருந்துட்டாளே, ஏமாத்தினதா பேசுற, பாவம் என்று வந்தா விட வேண்டியதான். அதுல அவன் வாக்கு கொடுத்துட்டோம், ஏமாத்திட்டோம் என்கிறதெல்லாம் கிடையாது. அதை விடுறதுதான், விட்டுடணும். ஷைத்தான் சாட்டி சொல்வான், ஊர்ல இல்லாத. அப்படி பார்க்க போனா யாருதான் சுத்துவான்? எல்லாருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நமக்கு மட்டுமா? எல்லாரும் தான் வட்டி கொடுக்கல் வாங்கல இருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா ஒருத்தர் சொர்க்கம் போக முடியாது. எல்லா வண்டியும் பினான்சியல தானே ஓடுது, நம்ம மட்டுமா? அப்படி என்றெல்லாம் ஷைத்தான் காரணம் சொல்லுவான், சாட்டி சொல்வான். நம்ம என்ன செய்யக்கூடாது? பயங்கரக்கூடாது. அல்லாத நாம நெருங்கி அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு அப்படியே பாவத்தை விட்டுருவோம். பாவம் என்று தெரிந்தால் விடணும். திரும்ப அதை எடுக்கக்கூடாது. திரும்ப அதுல சந்தோஷப்படக்கூடாது. அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு அதை செய்யாம இருந்தால் அதுதான் தௌபா. அதை நாம செஞ்சுட்டா அல்லாஹ் ஒட்டகம் தொலைந்து போனது கிடைத்த போது அந்த அடியான் சந்தோஷப்பட்டதை விட நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்கினதுக்கு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் என்றால் நம்ம அல்லாஹ்வை நெருங்கணும், தௌபா செய்யணும், பாவங்களை கைவிடணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. இந்த நில அதிர்ச்சியில், இந்த புவி நடுக்கத்தில் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்கள், நம்முடைய உறவுகள் எல்லாம் மரணித்து போன அந்த நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்து பூஞ்சோலையை கொடுக்க வேண்டும். அதில் பிழைத்து கொண்ட நம்முடைய சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுடைய மனதில் அந்த உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய தவிப்பை இலகுவாக்கி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய மனங்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தாயை இழந்து தகப்பனை இழந்த பச்சிலம் குழந்தைகள் நம்முடைய உறவுகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இருக்க வீடு இல்லாமல், ஒதுங்க இடம் இல்லாமல் அந்த குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். அவர்களுக்கு அல்லாஹ் மன வலிமையை கொடுக்க வேண்டும். அந்த மரணித்து போன சகோதரர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து பூஞ்சோலையை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ்வுடைய ஷஹீதுகளாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை நாம் அடிக்கடி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் பிரார்த்தனை செய்யக்கூடிய உறவுகளை இந்த உலகத்தில் உருவாக்குவான் என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.